ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், பயங்கரமான சம்பவம், சோகமான சம்பவம். முத்துக்குமரன் அழுத விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கே அப்படி கண் கலங்குது. இதில் தீபக் எவிக்ஷன் ஆனது உண்மையிலே அன்ஃபேர். ஏன்னா அவர் நிறைய பேர் டைட்டில் வின்னர்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு என்னை கேட்டிங்கன்னா லாஸ்ட் 3 வாரம் ஃபஸ்ட்டு 3 வாரமாக அவர் கொஞ்சம் டல் ஆகிட்டார். நடுவில் ஃபயர் மோடில் தான் இருந்தார். இவர் போனது இப்போ ஏன் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, இவரை விட தகுதி கம்மியாக இருக்கவங்க உள்ளே இன்னும் இருக்காங்களே. இப்போ டிக்கெட்டு ஃபினால மட்டும் இல்லைன்னா ரயான் காலி, பவித்ரா இவரை விட ஓட்டு கம்மியாக தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க உள்ளே இருக்காங்க. விஷால் திடீர்னு ஓட்டு இந்த வாரம் திடீர்னு அதிகமாகுது, அவர் உள்ளே இருக்கார். அருண் பிரசாத் வெளியே போகிறாரு. இப்போ இவருமா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் தான் எல்லாரோட மனசுலையும். சரிங்களா, ரொம்ப அப்படியே வருத்தம் ஆகிடுச்சு. அதுவும் அந்த காடை காட்டினோடனே முத்துக்குமரன் பண்ண விஷயங்களாம் பார்க்கும்போது எல்லாரும் அப்படியே துடிச்சு போகிறாங்க. அவ்வளோ வருத்தம். ஏன்னா அவர் ஏன் அப்படி அழுகுறாரு, ஏங்க இவ்வளவு, இதையும் ஒரு சில பேர் நடிப்புன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு டேலேருந்தே ஒரு விஷயத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறார். அதில் மிஸ் ஆகிற விஷயங்கள்லாம் அவரால் தாங்க முடியல. இப்படி தான் மிஸ் ஆனது நம்மளுடைய மஞ்சரி தாங்க முடியல, அவருக்கு அழுதார். அதனால தான் வெளியே கத்தினார். அடுத்தது ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய தீபக். இது ஏன் சொல்கிறாருன்னா, இப்போ தனியாக உட்காரும்போது கேட்குறாரு, எனக்கு ஒரு நிமிஷம் தரமாட்டியா அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காரார். அப்போது எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு அப்படியே ஸ்டன் ஆகிட்டு இருக்கானே, நீ இதை ஈஸியாக தான் எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின் போது அவர் சொல்கிறார், ஏய் நான் ஈஸியாக எடுத்துக்கல, எனக்கு உள்ள வருத்தம் இருக்கு, நான் வெளியே காட்டிக்கல அப்படின்றார். அப்போ அவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கு பாருங்கள். ஏன்னா தர்ஷா குப்தா சொல்லும்போது டாப் 3 வருவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு, ஏன்னா கப் அடிப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கிளாப் சவுண்டு கேட்டுட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாங்க, மக்கள் அவ்வளோ பேர் ஆதரிச்சாங்க. ஆனால் அவர் வெளியே போகிறார். கொடுமைங்க, பெரிய கொடுமை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அது நடக்கும்னு நினச்சேன், உன்னை தோளில் தூக்கி வச்சு அந்த மேடையில் நான் நிற்கணும்னு நினச்சேன், அது இப்படி நிராசையாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அப்படியே புல்லரிக்குது, வருத்தமாச்சு. அவரே அப்படியே பார்க்குறாரு, என்னடா டேய் என்னடா பேசுகிற அப்படின்ற மாதிரி. சரி விடு, இது மக்களோட முடிவு, எதாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும். இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஆனால் உனக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய மரியாதை பிக் பாஸ் வீட்டு கொடுத்துருக்கு. அதை தான் நம்ம விஜய் சேதுபதி சொன்ன, அதை மட்டும் மறந்துடாத. நீ 25 வருஷத்தில் என்ன சம்பாதிச்சுன்றது தெரியாது, அதை விட பயங்கரமாக இந்த 3.5 மாதத்தில் நீ மக்கள்கிட்ட சம்பாதிச்சிட்ட, அது பயங்கரமான ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் நீ போட்ட உழைப்புன அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த உலகத்தில் யாரை நான் அதிகமாக மதிக்கிறேன் அப்படின்னா அது நீ மட்டும் தானே அப்படின்னு சொல்லி பேசினார். செம்ம எமோஷனலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த நண்டு அதை பற்றி படிக்கிறாரு, அப்படியே கண் கலங்குறாரு. இந்த மாதிரி இந்த சீசன் 8 அவர் பண்ணதே கிடையாது, அப்படி நடுங்கிறாரு. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, கரை சேர போகிறோம். கரை சேரும்போது ஒன்றை கை கோர்த்து சேரணும் அவருக்கு ஒரு ஆசை, அதான் உண்மையிலேயே. அதனால் அவர் நினச்சார். ஆனால் கடைசியில் அவர் கையை விட்டு அவர் போகும்போது அவருக்குமே பெரிய இடி, இவருக்குமே ஒரு பெரிய இடி. ஏன்னா அண்ணன் தம்பியாக பழகிட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நேற்று அந்த நாட்டுக்கூத்து சாங்கில் அண்ணன் தம்பியாக பழகினதில் ஒன்று விஷாலையும் அருணையும் பிரித்தாங்க, இன்னொன்று நம்ம முத்துவையும் தீபக்கையும் பிரித்து விட்டாங்க. அதான் நல்லாவே தெரியுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். உங்களுக்கு தீபக்கோட எவிக்ஷன் எப்படி இருக்குது? அது மட்டும் இல்லாமல் முத்துவோட அந்த ஆசை எவ்வளோ ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆசை, அதை இப்படி பாழா போகணும் யாருமே எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேருமே உள்ளே இருக்க வீட்டில் இருக்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.